கடின உழைப்பு மட்டும்தான் ஒருத்தனை பணக்காரனாக்காது. பணத்தை சேமிக்கணும், அதை வளர்க்கணும், சில நிதி மேலாண்மை ரகசியங்கள் தேவைப்படுது. நம்ம வீடியோவில் புத்தருடைய கதைகளை திருவள்ளுவர் திருக்குறள் மூலமாக சில பண ரகசியங்கள் என்ன, போனஸ் எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செலவு அப்படிங்கிற ஓட்டையை அடைக்கணும், வருமானம் உயரணும் அப்படின்னா நம்மளுடைய ஆடம்பர செலவுகள், அதாவது இஎம்ஐ, புதிய வண்டி, தேவையில்லாத ஆடம்பரம், இதெல்லாம் உயர்த்திக்கிறதுலாம் நம்மளுடைய பணத்தை சேமிக்க விடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜா தனது கஜானா காலியாகுது அப்படின்னு சொல்கிறாரு. புத்தர் ஓட்டையான பானையை காட்டி பிரச்சனை வருமானம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை முறை செலவு அப்படிங்கிற ஓட்டைன்னு சொல்கிறாரு. ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை. அதாவது வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவு அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லுறாரு. பணத்தை வேலைக்கு அனுப்புங்க, அதாவது கூட்டு வட்டி. பணத்தை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிறோம் ஒரு முட்டாள், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கிறவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெரியவர்கிட்ட ஒரு கோழி இருந்துச்சான், ஆனால் அவர் அந்த கோழியை சாப்பிடாம அதை போடக்கூடிய முட்டைகளை விற்று ஆடு மாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணையை உருவாக்கிட்டாரு. அசல் அந்த கோழி தான், நான் அழிக்காமல் அதில் இருக்கக்கூடிய வருமானம் தான் அந்த முட்டையை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காரு. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரே இரவில் பணக்காரன் ஆசைப்பட்டா அது ஆபத்தான திட்டத்தில் போய் சிக்கிக்கிட்டு நஷ்டமாயிடுவீங்க. இப்போ நைட்டில் ஒரே நாளில் நைட்டில் காளான் வளருது, ஆனால் அழுகிடும். 50 ஆண்டுகள் மெதுவாக வளரும் ஆலமரம், பல தலைமுறைகளுக்கு அது வலுவாக இருக்கும், நிலச்சின்னு இருக்கும். குடம் சொட்டு சொட்டாக தான் நிரம்பும். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதீங்க. தொழில் அல்லது முதலீட்டுக்காக கடன் வாங்கும்போது கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்கும்போது நம்மளுடைய பொருளாதார தற்கொலைக்கு சமம். இப்போ நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தன் முதுகில் ஒரு பெரிய பாறையை கட்டிக்கிட்டு ஆற்றுல குதிச்சானா அவன் மூழ்கிடுவான். கடன்கிறது அந்த பாறை போல தான். நேர்மையற்ற வழியில் பணம் சம்பாதிக்காதீங்க. ஏமாத்தியோ லஞ்சம் வாங்கியோ சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துரும். கடைசியில் அது அழிவை தான் தரும். ஒரு கிண்ணம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பால் மொத்தமும் விஷமாக தான் மாறிடும். தவறான வழியில் வரக்கூடிய பணம் உங்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதியுமே அழிச்சிடும். அருளோடு அன்போடும் வாரா பொருளாக்கம் விடல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பணத்துக்காக உடலையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தூக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தா நம்ம சேர்த்து வச்ச மொத்த பணமும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வைரங்கள் பதித்த தங்க தேர் இருந்தாலும் அதை இழுக்கும் குதிரைகள் நோயோடு இருந்துச்சுனாக்கா தேர்னால எந்த பயனும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளோட உடம்பு தான் அந்த தேர். பிறருக்கு கொடுத்து வாழுங்கள். நம்மக்கிட்ட இருக்க பணத்தை நாம் மட்டும் வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம்னா அவங்க அந்த உதவியை வச்சு இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை அள்ளி கொடுக்கும். இறுக்கமாக மூடிய கையில் எதையுமே வைக்க முடியாது. கையை திறந்தால் புதிய விஷயங்களை பெறலாம். போனஸ் ரகசியம் என்னன்னாக்கா, இப்போ சூதாட்டம், ஈஸி மணி, இந்த மாதிரி ரம்மி பெட்டிங்கு, முறையற்ற ட்ரேடிங், இந்த ஆப்ஸ்லாம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதில் பணம் கிடைக்கும் நம்பாதீங்க. தூண்டில் முள்ளில் இருக்கக்கூடிய ஒரு இறை போல தான். நம்ம தின்னும்போது ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறமா உயிர் போயிடும். செலவை குறைங்க, ஓட்டப்பானையை அடைங்க. கோழியையும் முட்டையும் வளர்த்துக்கோங்க. பொறுமையாக இருங்க. காளான் மாதிரி இருக்காதீங்க, ஆலமரமாக மாறுங்க. கடனை தவறுங்க, பாரங்களை சுமக்காதீங்க. நேர்மையாக இருங்க, விஷப்பால் குடிக்காதீங்க. ஆரோக்கியமாக இருங்க, தங்கத்தேரை விட குதிரை முக்கியம். தானம் செய்யுங்க, மூடிய கையை திறந்து வைங்க. இதுதான் உங்களோட பணம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மாந்திரிகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.